கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். உலகக்கோப்பையின் 33வது போட்டி இந்தியா மற்றும் கனடாவுக்கு இடையில் நடக்கிறது. புளோரிடா மாகாணத்தில். இந்தியா இதுவரைக்கும் விளையாடாத சாம்சன் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோரை பயன்படுத்துவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே சூப்பர் 8க்கு தகுதி பெற்றாச்சு. ஆனால் கனடாவை பொறுத்தளவுக்கு பேர்லே கேன் வச்சுருக்கனால முடியுன்ற அமைப்பில் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு உதயாதிபதி சம வீட்டில் போய் உட்கார்ந்து கேந்திரம் ஏறுவது ஓரளவுக்கு பலம். ஆனால் கனடாவை பொறுத்தளவுக்கு தலை மேலே கவிப்பு இருக்கிறதும் நீச்ச பாம்பு இருக்கிறதும் கனடாவுக்கு பெருத்த நஷ்டம் சேதாரத்தை காட்டுது. இந்தியாவுடைய லாபாதிபதி மால் பார்த்திங்கன்னா தலை மேலே உட்கார்ந்துருக்கு. 8 குடையவராக இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக இந்தியாவுக்கு கிடைக்கும்ன்றதை காட்டுது போட்டி நடந்தால். ஆனால் இதே போல் கனடாவை பொறுத்தளவுக்கு லாபாதிபதியே நீச்சமாகிறார். அவர் தான் இந்தியாவை நோக்கி வருது. அப்போ கனடாவுக்கு வெற்றி வாய்ப்பு அங்கே குறைவுபடுது அப்படிங்கிறத அது காமிக்கிறது. ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு கனடாவை நோக்கி வர்றதுனால உச்ச வீட்டை நோக்கி வர்றதுனால கொஞ்சம் கேர் எடுத்து விளாண்டா நம்ம ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்னு கனடா நினைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் இந்திய அணியில் வருவதற்கும் வாய்ப்புகள் இந்த போட்டி மூலமாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதன் மூலமாக லீக் போட்டி அத்தனையிலையுமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்திய அணியை பொறுத்தளவுக்கு கனடாவுக்கு எதிராக. ஸோ இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று நல்ல ஒரு வாய்ப்பை தக்க வைக்குங்கிறத சொல்லிக்கிட்டு, அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.